மனன வசனம் சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவார் கரத்தின் கிரிகளை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, அவைகளுக்கு வார்த்தையும் இல்லை, அவைகள் சத்தம் ஒன்று கேட்கப்படுவதும் இல்லை. ஆனாலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளில் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியாய் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களில் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு மறுமுனையை சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திற்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய உண்மை சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆகிலும் பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலும் உள்ளதும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அவைகளால் உமது அடியை எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். அவைகளை என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி வெறும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன்.